வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன பார்ட் அது ரிலேட்டடாக கொஷின் என்ன கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். என்ன பாடம்னு பார்த்தீங்கன்னா, 10th நியூ புக்கில் சோசியல் சயின்ஸில் ஃபுல் டேர்ம் புக் வச்சுருந்தீங்கன்னா 240வது பேஜில் இருக்குது. இதுவே நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி புக் வச்சுருந்தீங்கன்னா 128, அதாவது சோசியல் சயின்ஸில் பார்ட் 2 அதாவது பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா 128வது பேஜில் இருக்கும். ஃபுல் புக்குனா 240வது பேஜில் இருக்கும். உங்கள்கிட்ட புக் இருந்தால் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அது என்ன நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியியல் குறியீடு அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன். அதாவது அந்த ஒரு நிலத்தில் மட்டும் இருந்து அங்கே கிடைக்கிற பொருளை கொண்டு தயாரிக்கிறது. அதாவது நம்ம வந்து புவியியல் குறியீடுன்னு சொல்லுவாங்க, புவிச்சார் குறியீடுன்னு சொல்லுவாங்க. டெஃபினேஷன் வாங்க பார்க்கலாம். புவியியல் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட புவியியல் பிரதேசத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களின் மீது பயன்படுத்தப்படும் குறிப்பாகும். இது உற்பத்தி செய்யும் உரிமையாளர்களுக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது. இப்போ மணப்பாறை முறுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமஸாக சொல்கிறது என்னென்னா, அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதோட டேஸ்ட் இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் அது அந்தந்த இடத்துக்கு ஃபேமஸாக இருந்தால் தான் அதோட உரிமையாளர்களுக்கு அந்த ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம புவிச்சார் குறியீடுன்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆரணி, காஞ்சிபுரம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டுனாவே ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு. அதுவும் காஞ்சிபுரம் பட்டு அதிகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு வந்து ஷார்ட்கட் தேவையில்லை. இதுவே பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கும் இயந்திரம், கோரா பட்டு சேலை. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். இப்போ கோரா முஸ்லிம் சாரின்னு சொல்லி லேடிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜென்ஸும் சில பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. கோரா பட்டு சேலை, கோரானா கோயம்புத்தூர். ஓகேங்களா? நார்மலாக பட்டுனா அது ஆரணி, காஞ்சிபுரம். கோரா பட்டு சேலை அப்படின்னா கோயம்புத்தூர். அடுத்து மாவு அரைக்கும் இயந்திரம். மாவு அரைக்கும் இயந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், கோயம்புத்தூர் அப்படின்னாவே புத்தூர் கட்டு அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சு சொல்லியிருக்கேன். கட்டு போட்டுட்டு உட்காந்துருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சமைக்க முடியாது. அதனால் மாவு அரைச்சி வச்சு சமைப்பாங்க. அப்போ மாவு அரைக்கும் இயந்திரம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். அடுத்து தஞ்சாவூர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்னாவே எல்லாத்துக்கும் அடுத்து தஞ்சாவூர் பாருங்கள். தஞ்சாவூர் அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வருது பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா கோவில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வீணை இருக்கும். அப்போ தஞ்சாவூர் அப்படின்னா வீணைக்கு ஃபேமஸ் ஆனது. அப்போ வீணை எந்த மாவட்டத்துக்குரியதுன்னா அப்படி தஞ்சாவூர். அடுத்து தலையாட்டி பொம்மைகள். தஞ்சாவூர்னாவே தலையாட்டி பொம்மைகள். அந்த தலையாட்டி பொம்மை எப்படி இருக்கும்னா கலைநயமிக்கதாக இருக்கும். அப்போ கலைநயமிக்க தட்டுகள் அப்படின்னாலும் தஞ்சாவூர் தான். அடுத்து ஓவியங்களும் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தான். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில்னா நாச்சியார் கோயிலுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். நாகர்கோயில் அப்படின்னா கோயில் நகைகள், நாச்சியார் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு. இப்போ நாச்சியார் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பெண்ணை குறிக்குது. அப்போ குத்து விளக்கு, பெண்கள் தான் குத்து விளக்கு ஏற்றுவாங்க. அப்போ நாச்சியார் கோயில்னா குத்து விளக்கு, நாகர்கோயில்னா கோயில் நகைகள். ஈரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், ரோட்டில் தானே மஞ்சளை வச்சு விற்பாங்க. அப்போ ஈரோடு அப்படின்னா மஞ்சள். அடுத்து சேலம் பார்த்தீங்கன்னா வெண்பட்டு. இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சேலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பவானி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்வைகளுக்கு ஃபேமஸ் ஆனது. பவானி அப்படின்னா போர்வைகளுக்கு ஃபேமஸ் ஆனது. பாவுக்கு பூ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. போர்வைகள்னு கேட்டாங்களே உங்களுக்கு பவானி தான் ஞாபகத்துக்கு வரணும். அடுத்து மதுரைனாவே உங்களுக்கு சுங்குடி சேலைகள், அது ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்து சுவாமி மலை அப்படின்னா வெண்கல சிலைகள். சுவாமி மலைங்கிறதே சுவாமியை பற்றி தான் இருக்குது. அப்போ சுவாமிலாம் பார்த்திங்கன்னா வெண்கல சிலைகளை செஞ்சுருப்பாங்க. கோயில் நகைகள் அப்படின்னா நாகர்கோயில், குத்து விளக்குனா நாச்சியார் கோயில், சுவாமி மலைங்கிறது வெண்கல சிலைகள். அடுத்து பத்தமட பாய். அந்த ஒரு பாட்டில் கூட வரும் பத்தமட பாய் அப்படின்னு சொல்லி. அப்போ பத்தமட அப்படின்னா பாய்க்கு. அடுத்து நீலகிரி அப்படின்னா பாரம்பரிய பூத்தையல் வேலைப்பாடுடைய ஏதோ ஒரு இது ஆட்டுக்கு. பாரம்பரிய பூத்தையல் வந்து நீலகிரிக்கு ஃபேமஸ். ஓகேங்களா? அடுத்து மகாபலிபுரம் அப்படின்னாவே சிற்பங்கள் தான். மகாபலிபுரம் வந்து 6th தமிழ் புக்கில் கூட சிற்பங்களை பற்றி கொடுத்துருக்கோம். அப்போ மகாபலிபுரம் அப்படின்னாவே சிற்பங்கள். அடுத்து சிறுமலையில் அங்கேயே மலைங்கிற வார்த்தை வருது, அதனால மலை வாழை. அடுத்து ஏத்தோ மொழி அப்படிங்கிறது எதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு. ஏத்தோ அப்படின்னா எத்த அப்படிம்பாங்க சில பேர், வார்த்தை போத்த அப்படிம்பாங்க, இல்லைன்னா ஏய் அப்படிம்பாங்க. அப்போ வந்து எந்த மொழியில் சொன்னாலும் தேங்காய் தான். ஏத்தோ மொழி அப்படின்னா தேங்காய். இது பார்த்துக்குங்க. இதில் வந்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இதை பற்றி பார்த்தாச்சு. இந்த ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா இது ரிலேட்டடாக கொஷின் கேட்குறாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மின்னியல் நகரம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து அந்த ஜவுளி சம்மந்தமானவே 3 ஊரும் கொடுப்பாங்க. நமக்கு கன்ஃபியூசன் ஆகும். அப்போ கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் நெசவு தொழில் மூலம் மாநில பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்களிப்பு அளிக்கணும். எனவே இப்பகுதி தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்குன்னா கோயம்புத்தூர்
கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இது 3 மட்டும்தான். அடுத்து கரூர் வந்து தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. இது 3 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து புவிசார் குறியை பற்றி நோட்ஸ் பார்த்தோம். லாஸ்ட் டைம் முடிஞ்ச 2022 நடந்த குரூப் 4ல் புவிசார் குறியீடு பற்றி கேட்டிருந்தாங்க. அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மஞ்சள்னால் இப்போ தான் பார்த்தோம் ரோட்டில் வச்சு விற்பாங்க. அப்போ ஈரோடு, அப்போ செகண்டு. அடுத்து பாய் அப்படின்னா பத்தமட பாய் அப்படிங்கிற பாட்டே இருக்குன்னு சொன்னேன். அப்போ 2, 3 வண்ணப்பூச்சுன்னு கொடுக்கலாம், அல்லது ஓவேன்னு கொடுக்கலாம். ஓவேன்னு கொடுத்தா தஞ்சாவூர். அடுத்து சுங்குடி அப்படின்னா மதுரை. இதை வந்து இதுக்கு போய் இந்த நோட்ஸ் படிக்கணும் மேம், இதெல்லாம் எனக்கு நார்மலாகவே தெரியும்னா இதில் ஏதாவது ஒன்று சில இது உங்களுக்கு குழப்பலாம். அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் பட்டனை அமுத்துங்க. நான் இன்ன வரைக்கும் எந்த ஒரு வீடியோலையும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. நான் பாட்டுக்கு வீடியோ போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறது. ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ 2, 3, 4, 1 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. ஆன்சர் பார்த்திங்கன்னா பி 2, 3, 4, 1.